அதிகமா இருக்கும். முரண்பாடுகள் வந்து நம்ம கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்கனால நம்மளுக்கு வரக்கூடியது. அப்ப இந்த முரண்பாடுகளை எப்படி சமன்பாடுகள் ஆக்கிக்கலாம்? சிந்திக்கக்கூடிய திறனை உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டு பழகணும். இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒண்ணு நம்மளால பேச முடியாத சூழல் வர்றப்ப அமைதியா திரும்பி வந்துடுவோம், இல்லைன்னா கேட்ட காசு கொடுத்து போட்டு வந்துடுவோம். அந்த கேள்வி கேட்க தெரியுதா நம்மளுக்கு? ₹1 பஸ்ல போறப்ப சில்லறை இல்ல ₹1 அப்புறம் வாங்கிக்கோன்னு சொன்னா நம்ம விட்டு போட்டு வரோம். கேட்டு வாங்க முடியுதா? பண்ண மாட்டோம். ஏன்னா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். இப்ப நம்ம சொல்லிக்கிறது. அப்ப அந்த ₹1 என்னோட குடுன்னு கேட்கறது ஏன் நம்மளுக்கு தயக்கம் வருது? இந்த மாதிரிதான் ஒவ்வொரு சூழல்லையுமே நம்ம கேள்வி கேட்கறதுக்கு பல தடைகளை வச்சிருக்கிறோம். ஒரு கடைக்கு போனா கேள்வி கேட்க தெரியாது, சொன்னதை கேட்டுக்குவோம். ஏன்னா விளம்பரத்தை பார்த்துதான் நம்ம ஓடுறோம். அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்மளை சிந்திக்கும் திறனும் நம்மளுக்குள்ள வர எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் எண்ணங்கள் வருதோ அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது சிந்தனை. அந்த சிந்தனை வந்து நிறுத்த முடியாது. அந்த சிந்தனையை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க இயல்பு நிலையில இருக்க முடியும். அப்போ அந்த இயல்பு நிலையில இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த தலைவலி, கழுத்து வலி, உடல் வலி இதெல்லாம் இல்லாம இயல்பா இருக்க முடியும். நிறைய பேர் எங்ககிட்ட வர்றோம்னு சொல்லுவாங்க, 10 மணிக்கு நான் படுத்தேன்னா 12:30 மணிக்கு முழிப்பு வந்துடுது, விடிய கால 4:30 மணிக்கு தான் மறுபடியும் தூக்கம் வந்துடுது. அப்படின்னா அதிகமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அப்ப பிரச்சனைக்கான தீர்வு முறைகளை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? பஞ்சர் கடை கொண்டு போறோம், பஞ்சர் போடுறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் நம்ம செய்வோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறப்ப அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அதுக்கான ஒரு கைடன்ஸ் எடுத்து அதுக்குள்ள நீங்க போறப்ப நீங்க இயல்பு நிலையில் வர முடியும். இப்போ உங்க குழந்தைங்க வந்து படிக்கலைன்னா நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டேங்கிறாங்க, விளையாட்டுத்தனமாவே இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் விளையாடுறாங்க. அப்ப என்ன பண்றோம்? டியூஷனுக்கு அனுப்புறோம். அதானே பண்றோம். ஏன்னா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, டியூஷனுக்கு போனா கேட்பாங்க. டியூஷனுக்கு போனாலும் அப்படியே தான் இருக்காங்க. அப்போ அதுக்கான தீர்வு முறைகள் இருக்குது. அந்த கல்வி சார்ந்த நிபுணர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு மாற்றி அமைச்சாதான் அந்த குழந்தை படிப்புங்கிறதுக்குள்ள வரும். இல்லைன்னா அந்த குழந்தைனால படிக்க முடியாது. இன்னைக்கு வராங்க 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு, ஆனா அந்த குழந்தையோட பேர் எழுத தெரியல, ஆனா 9th வரைக்கும் நல்லா படிச்சதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து படிப்புங்கிறது டியூஷன் போனா வருங்கிறது நம்மளுக்கு அந்த காலத்துல இருந்தே சொன்னாங்க. அதுதான் லேர்னிங் இன்டெலிஜென்சின்னு சொல்லி எங்க நிறுவனத்துல கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்மளோட வீட்டு வளர்ப்பு முறைகள்ல வந்து நம்ம வளர்த்துன விதம் வேறு. ஆனா அந்த திருமணமாகி அங்க போனதுக்கு அப்புறம் அது ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி அந்த வீட்டுல அடாப்ட் ஆக முடியறது இல்லை. பேசுறதுக்கே பயந்துக்கிறாங்க. டிகிரி முடிச்சிருக்காங்க, மாமியார் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே எனக்கு ஒரு நடுக்கம் வருது, பதட்டமா இருக்குது. அங்க போயிட்டு எனக்கு 2 மணி நேரம் ஆகுது எங்க மாமியார் கிட்ட பேசுறதுக்கு, எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது. ஏன்னா எங்க மாமியார் நோண்டி 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 கேள்வி கேட்பாங்க, நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் சொன்ன பதில வச்சு என்னை கார்னர் பண்ணி என்னை டம்மி பண்றாங்க, என்னை கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குமே திருமணத்துக்கு முன்னாடி உளவியல் ஆலோசனை அவசியம்னு சொல்றோம். ஏன்னா அந்த பேச்சு திறன், அந்த சூழலை சமாளிக்கும் திறன், எதிர்கொள்ளும் திறன், இதனை அந்த பழக்கத்தின் அடிப்படையில எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க போனா எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு வர்றோம். இதனால கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும், எதிர்காலத்துல வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக.